என்கிட்ட நெறைய பேர் கமெண்ட்லயா இருக்கட்டும், இன்ஸ்டா மெசேஜ்லயா இருக்கட்டும், கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா, "அக்கா நீங்க நெறைய தெய்வங்கள பத்தி பேசுறீங்க. ஆனா உங்களோட இஷ்ட தெய்வம் எதுக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இவர் எப்படி எனக்கு இஷ்ட தெய்வம் ஆனாரு?" அப்படிங்கிறத பத்தி எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு எல்லா கடவுள்களையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த 2 பேத்த எல்லாத்த விடவும் ஒரு படி அதிகமா பிடிக்கும். சின்ன வயசுல இவர் கோவிலுக்கு போனாவே ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா 2 பக்கம் பூத வாகனங்கள் வச்சிருப்பாங்க. கருவறைக்கு பக்கத்துல 5 தலை நாகத்தோட பெரிய சிலை வச்சிருப்பாங்க. கருவறைக்குள்ள இவரே 5 தலை நாகத்துக்கு கீழ தான் இருப்பாரு. அதனால இவர் கோவிலுக்கு போறதுனாவே ஒரு பயமா தான் இருக்கும். விசேஷ நாட்கள்ல மட்டும் தான் இந்த கோவிலுக்கே போவேன். நான் வளர்ந்தது எல்லாமே அக்ரஹாரத்துல. அதனால பெருமாள், கிருஷ்ணர் கூட தான் அதிகமாவே நான் வளர்ந்தேன்னு சொல்லலாம். முருகர், அம்பாள் இவங்களையும் அதிகமா கும்பிடுவேன். 2 இயர்ஸ் பிஃபோர் நான் ஐடில தான் இருந்தேன். ஐக்கியமாற நேரத்துல என்ன ஐடி செக்டார்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட் கிரியேட்டரா உள்ள இழுத்துட்டு வந்தாரு. 2 வருஷத்துல இவர பத்தி படிக்க படிக்க இவர் மேல இருக்க பயம் போய் பாசம் அதிகமாச்சு. என்னோட கால்கள் இவர் கோவில நோக்கி போக ஆரம்பிச்சுச்சு. என்னோட நாவல அதிகமா இவங்க 2 பேத்த பத்தி தான் பேசியிருப்பேன். என்னோட நாவல நிரந்தரமா அன்பே சிவன்னு குடியிருந்துட்டாரு. யார பத்தி பேசுறேன்னு உங்களுக்கே தெரியும். அம்மையும் அப்பனுமான சிவபெருமானையும் மீனாட்சி அம்மனையும் பத்தி தான். எல்லா கடவுள்களையும் எனக்கு பிடிச்சாலும் இவங்க 2 பேத்தையும் ஒரு படி அதிகமாவே பிடிக்கும். எனக்கு சிவபெருமானையும் முருகனையும் பிரிச்சே பார்க்க தெரியாது. 2 பேரும் என் கண்ணுக்கு ஒரே மாரி தான் தெரிவாங்க. ஏன்னா சிவபெருமானோட 5 முகத்துல 6வது முகம் சேர்ந்து தான் ஆறுமுகனரா ஆனாரு. பெருமாளும் அதே மாரி தான் என்னோட சகோதரர் மாரி தான். இப்படி எல்லா கடவுள்களுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில இவங்க 2 பேத்தையும் ஒரு படி அதிகமாவே பிடிக்கும். சிவபெருமான வெளியிலலாம் தேட முடியாது. நம்ம உள்ளேயே உயிரா தான் அவர் இருப்பாரு. சிவசக்திய உணர்ந்துட்டீங்கன்னா, சிவபெருமான் தாயுமானவனாக உங்க கூடவே எப்பயுமே இருப்பாரு. ஒரு சிவனடியார் கூட சொல்லியிருப்பாரு, சிவன் அவனுடைய பக்தர்கள அவர் தான் செலக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மதான் போல. உண்மையான பக்தியும் அன்பும் உங்ககிட்ட இருந்தா அவரே உங்கள தேடி வருவாரு. அன்பே சிவம். நீங்க சிவபக்தர்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.